பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமா இருக்கு. தேவன் இங்க ஆசீர்வதிப்பேன் என்று மட்டும் சொல்லல, நிச்சயமாக உறுதியாக சொல்கிறார். அதாவது எந்த சூழ்நிலை மாறினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாததா இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் கொடுக்கப்பட்டது. அவர் பல ஆண்டுகள் காத்திருந்தார். தாமதம் இருந்தது, சோதனை இருந்தது, ஆனால் தேவன் வாக்கு மாறல. இன்று நம்ம வாழ்க்கையில காத்திருக்கிறோம். பல நாட்களாக ஜெபித்து பதில் வரல. நம்ம என்ன யோசிக்கணும், ஏசப்பா நமக்கு செய்வாங்களா? நம்ம கையில் நிறைய வாக்குத்தத்தம் இருக்கும். அது நம்ம குழந்தைய குறிச்சா இருக்கலாம், திருமணத்தை குறித்தா இருக்கலாம், வேலையை குறித்தா இருக்கலாம், எதை குறிச்சினாலுமே இருக்கலாம். ஆனால் எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறலையே. ஏசப்பா என்கிட்ட சொன்னாரே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, உனக்கு உன் கண்ணீரை தொடப்பேன்னு சொன்னாரே, இன்னும் இதெல்லாம் மாறவே இல்லையே. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அவர் மனம் மாறு தேவனே கிடையாது. மனுஷங்க மாதிரி ஏசப்பா மனம் மாறு தேவன் இல்லவே இல்லை. அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வல்லவராக இருப்பார். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன காலங்கள் மட்டும் ஆகலாமே தவிர அவர் என்னைக்குமே வாக்கு மாறாதவராக இருக்கார். உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன விஷயத்த தேவன் உங்களுக்கு தருவார். மனுஷங்க தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்துருந்தோன்னா நமக்கு பிடிக்கலன்னா அது பிடிங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் நமக்குன்னு வச்ச தீர்மானித்தது நமக்கு தான். அது எந்த இடத்துலையும் அது மாறவே செய்யாது. அதே மாதிரி இந்த இதில் சொல்லிருக்க ஆசீர்வாதம் என்பது ஒரு பணம் மட்டுமே கிடையாது. அது சமாதானம், நம்பிக்கை, மன அமைதி மற்றும் தேவனோடு நடக்கும் வாழ்க்கை. நம்ம இந்த காலத்தில் நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் காணப்படலை. ஆனால் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை பெருக பண்ணுற தேவனாக இருக்கார். நம்ம அது எல்லாவற்றிலும் சமாதானமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, மன அமைதி, எல்லா இடத்துலையும் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு பெருக பண்ண போகிறார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் சில இடத்துல ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கோ, எனக்கு எதெல்லாம் நினச்சி தயங்கி நிற்கிறோமோ, நீங்கள் ஒன்றே நினச்சிக்கோங்க, தேவன் அதை செய்வேன்னு உங்கள் வாழ்க்கையில் சொல்லியிருந்தாருன்னா அது நிறைவேற்ற போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வசனத்தை நீங்கள் நம்பிக்கையாக பிடிச்சிக்கொள்ளுங்க. டெய்லியும் ஏசப்பாட்ட உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தை இந்த வருஷம் 2026 கிடச்சிருக்கோ அதுக்கு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. டெய்லியும் ஏசப்பா இந்த வாக்குத்தத்தின்படி என்னை ஆஸ்வதிக்க போகிறீங்க, நன்றின்னு சொல்லுங்கள். அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் என்று நிறைவேறும். ஒரு குட்டி ஜெபம் பண்ணிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, நன்றி ஏசப்பா. இந்த நாள் எவ்வளோ பேர் பார்க்க முடியாமல் இருந்த நேரமும் எங்களை பார்க்க உதவி செஞ்சீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திங்க. நீங்கள் எங்கள் கூடவே இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு எல்லைகள்லையும் என் தேவனுடைய கரம் இருக்கட்டும். எங்கள் கூடவே இருங்க. எங்கள் பிள்ளைங்க, எங்கள் உறவினர்கள், எங்கள் உற்றார் எல்லாரும் கூட நீங்கள் இருங்க. நீங்களே விளையாடுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.